ஹாய் ஆல், இன்னைக்கான vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். டீப் க்ளீன் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து 9 months வந்து ஆயிடுச்சு எனக்கு. 9 months வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பாப்பா எப்போ வேணாலும் வந்து டெலிவரி ஆவாங்க. அதனால் வீடு ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து வீட்டையே தலைக்கீழே புரட்டி போட்டு வச்சு. ஹாய், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அக்ஷயா 360 டிகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டேபிளில் பாருங்கள், அதுக்கு மேலே ஷோகேஸில் இருந்த எல்லா பொருளுமே இந்த டேபிள் மேலே தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக பேப்பரு, நியூஸ் பேப்பரு எல்லாம். இப்போ இந்த பூஜா கபோர்டு மேலே எல்லாமும் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டடை வந்து அடிச்சிட்டேன். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ரேக்கும் இந்த ரேக்கும் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பசி எடுத்துக்கிச்சு, அதனால் கடையில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் இது ரெண்டும் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலை இருக்குது. வீடு என்னமோ சின்ன வீடு தான். சின்ன வீடாக இருந்தாலும் ஒருத்தராக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டைம் ரொம்பவே எடுக்குது. அதனால் வந்து சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் பண்ணி ஆகணும். இப்போலேருந்தே பண்ணால் தான் வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன டேனா, ஐ திங்க் இன்றைக்கி டேட் 10ன்னு நினைக்கிறேன். 10 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்றைக்கு முடியும்னு தெரில. இன்றைக்கி ஹால் எடுத்திருக்கேன். இன்னும் நாளைக்கு கிச்சனு, பெட்ரூமு, இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஏரியா கவர் பண்ணணும். இன்றைக்கி இந்த வேலைலாம் இருக்கவே தான் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து குக் பண்ண முடியல. கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். பை. 2 hours later. இப்போ என்னன்னா, இந்த கபோர்டு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த டிவி ஷெல்ஃப் மட்டும்தான் வந்து ஏர் கட்டியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ளைனாக காமிச்சேன்னா, இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு, அந்த நியூஸ் பேப்பருக்கெல்லாமும் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப்லாமும் வந்து போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இந்த ரேக்கு கீழே இந்த ரேக்கு. இது வந்து ஓவனுக்கும் வந்து டஸ்ட்டு படிக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒயிட் கலர் ஷாலை வச்சு கவர் பண்ணிட்டேன். இன்னும் கீழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடே வந்து ஒரே குப்பை கடங்காக இருக்குது. இப்போ வந்து இந்த பூஜை ரூம் உள்ளேயும் இது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து இப்போ இதை ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு வரேன். A few minutes later. இப்போ ஆக்சுவலாக வந்து பூஜை ரூமுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டாச்சு. இங்கே கீழேயும் வந்து நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து போட்டு பண்ணிட்டேன். பூஜை ரூமு இன்னும் இந்த விளக்கு சாமான், இது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வாஷ் மட்டும் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சைடு இப்போ இந்த டேபிளை வந்து ஏற கட்டணும். அதுதான் என்னோடய டார்கெட். இந்த 2 டேபிளை வந்து ஏற கட்டணும். இப்போது much later. ஹாய், இப்போ ஆல்மோஸ்ட் ஹாலில் வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கபோர்டு எல்லாமே வந்து ஏற கட்டிட்டேன். நான் இந்த 3 ஷெல்ஃப் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் வந்து ஏற கட்டியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிள் எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு. இங்கே கீழேயும் வந்து எல்லாமே ஏற கட்டியாச்சு. இந்த அரிசி மூட்டை மட்டும் இருக்குது. இந்த அரிசி மூட்டையை எடுத்து சைடில் வந்து வைக்கணும். இந்த இருக்குல்ல, இந்த அரிசி மூட்டையை எடுத்து இங்கே உள்ளார வந்து வைக்கணும். ஏன்னா புது அரிசி மூட்டை இது, அதனால் தண்ணி படாமல் வைக்கணும் அப்படின்னு அங்கே வந்து அந்த அரிசி மூட்டை வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேபிளையுமே வந்து ஏற கட்டியாச்சு. இந்த டேபிளையுமே வந்து ஏற கட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. வீடையும் சுத்தமாக வந்து பெருக்கியாச்சு. இது பூஜை ரூம் காமிச்சேன் நான் உங்களுக்கு. பூஜை ரூமும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு.
நியூஸ் பேப்பர்லாம் போட்டு எல்லாம் பூஜை ரூம் எல்லாமே வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. எல்லாரையும் முடிஞ்சு வீடியோ வந்து பெருக்கியாச்சு, ஃபுல்லாக பெருக்கியாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியறதா? இது ஃபுல்லாக சேர்ந்த குப்பை வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தமாக வேலை முடிஞ்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. 2 மணிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. இப்போ தான் பால்காரக்கா பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, பசும் பால். காஃபி போடுறதுக்காக பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு என்னவா இருந்தாலும் பார்க்கணும். கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 1/2 hour 1 hour போல் போயிட்டு படுத்து ஏஞ்சி வரலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். பார்ப்போம். The next day. ஹாய், இன்றைக்கி வந்து டே 2 வீடு க்ளீன் பண்ணுறதுக்கான டே 2 இன்றைக்கி. ஏன்னா பாப்பா வந்து சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. இன்னும் ஒரு 20 days தான் வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஹால் நான் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே 2ல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அஜித் வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால இந்த வீக் தான் வந்து வீட்டில் இருந்தாங்க. சரி, பரணையெல்லாம் யாரை கட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெட்ரூம் மேலே இருக்க அந்த பரணையை வந்து ஃபுல்லாக யாரை கட்டிட்டோம். இதோ காமிக்கிறேன் பாருங்கள், மேலார இருக்கும், தெரியுதா? இருங்க, இதை ஃபுல்லாக வந்து ஏற கட்டிட்டு இங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் காலியாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஆஃப் சைடு அப்படியே ஸ்பேஸ் காலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருந்துச்சு, இடமே இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் இந்த ஆஃப் சைடு காலி பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இந்த அட்டைப்பெட்டிங்க, தெர்மாக்கோல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபேனு, டியூப்லைட்டு எல்லாமே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதோட அந்த எவ்வளோ அட்டைப்பெட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் இருந்துச்சு. இது வந்து இந்த கேஸ் ஸ்டவோட அட்டைப்பெட்டி, இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினோட பேஸு, ஃப்ரிட்ஜோட பேஸு, அந்த மாதிரி எல்லாத்தோட தெர்மாக்கோல்ஸும் இருந்துச்சு. ஈவன் ஃபேனோட தெர்மாக்கோல்ஸு, அப்புறம் பேனு, குக்கரு, இந்த மாதிரி எல்லாத்தோட அட்டைப்பெட்டியுமே வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 2வது பெட்ரூமும் வந்து ஒர்க்கு முடிஞ்சு. இன்னும் ஒன்று கிச்சன் மட்டும்தான். கிச்சன் வந்து ஓரளவுக்கு அது என்னாலே க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஹைட்டு என்னாலே எடுத்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற ஹைட்டு தான் இருக்குது அப்படின்றதுனால கிச்சனில் நானே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து ஒரு நாள் பண்ணணும். அது என்றைக்கு டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். The next day. ஹாய், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து ஒரு ஹோம் க்ளீனிங் தான். பாப்பா வர்றதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலான்ட்டு இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு டே 3. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல நெட்டு, உங்களுக்கு ஆப்போசிட் தோ இந்த நெட்டு, இந்த ஜன்னல், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஜன்னல் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நெட் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீட்டில் மொத்தமாக 4-5 ஜன்னல் இருக்குது. ஹாலில் ஒன்று இருக்குது, இந்த சைடு கிச்சனில் ஒன்று இருக்குது, இந்த லாஸ்ட்டில் வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவில் ஒன்று இருக்குது, அண்ட் தென் பெட்ரூமில் ஒன்று இருக்குது. ஸோ இத்தனை ஜன்னல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு இந்த நெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். A few minutes later. இப்போ உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் வந்து இந்த ஜன்னல் எல்லாமே வந்து தொடச்சிட்டேன். எல்லா ஜன்னலையுமே வந்து தொடச்சிட்டேன். எல்லா இடத்துல இருக்கிற நெட்டையும் வந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். நான் நெட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஹாலோட நெட் ஒன்று, பெட்ரூமோட நெட் ஒன்று, வாஷிங் மிஷினோட நெட் ஒன்று. இங்கெல்லாம் வந்து ஜன்னல் மோஸ்ட்டாக திறக்க மாட்டோம், அதனால் டஸ்ட்டு படியாது. ஆனால் கிச்சனோட ஜன்னல் எப்பயுமே ஓப்பன்லேயே இருக்கிறதுனால 1 monthலேயே இவ்வளோ டஸ்ட்டு வந்துருச்சு. அதனால் இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காவே வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். நான் வந்து இந்த நெட்டெல்லாம் வந்து எப்படி கழுவுவேன் அப்படின்னா, ரெஸ்ட் ரூமில் இன்னொரு நெட்டு இருக்குது, அதில் வந்து டெமோ காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கையில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஷவர் இருக்கும் இல்லையா, வெஸ்டர்ன் கிளாசட்டோடது, அதை வச்சு நான் இந்த மாதிரி அடிச்சுட்டு லைட்டாக சோப் வாட்டர் வந்து போடுவேன். ரின்னோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிட்டர்ஜென்ட்டோ அதை போட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நின்றுட்டே வந்து தேய்ச்சிடுவேன். ஏன்னா உட்காந்து தேய்க்கிறதுன்றது வந்து கஷ்டம் இந்த ப்ரெக்னென்சி டைமில். அதனால் நான் வந்து நின்றுட்டே வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். இது மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Much later.
ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து இதோ பார்த்தீங்களா இந்த நெட்டு சொன்னேன் இல்லையா, இந்த நெட்டு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையாலே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த ஹேண்ட் ஷவர் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் மிஷின்லேயே வந்து போட்டுவிட்டேன். ஏன்னா வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன டஸ்ட்டு கூட இருக்க போகுது, பேபி வர டைமில் அது தேவையில்லாமல் பேபிக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்ட்டு வாஷிங் மிஷின்லேயும் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு இருக்கிறதுலே மினிமலான டைம் வச்சு அதுலேயும் வந்து 1 டைம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் காய வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வெளியில் வந்து இப்போ வெயில் இல்லை, அதனால இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே சேர் மேலே அதுக்கப்புறம் வந்து துணி காய வைக்கிற ஸ்டாண்டில் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே எடுத்து நான் அந்தந்த பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னே இருந்ததை விட இப்போ நெட்டு எவ்வளவோ வந்து பரவாயில்லன்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் அந்த அளவுக்கு நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. The next day. ஹாய், இது வந்து நெக்ஸ்ட் டே. எல்லாமே அந்த நெட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு நெட்டு இங்கே இருக்க சொன்னீங்க, எல்லாம் ஹாலில் இருக்க நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கிச்சன் நெட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் எல்லா நெட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெட்டோட ஒர்க்கை வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கச்சமுச்சான்னு இருக்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த கபோர்டு வந்து ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்னால் இது பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு இந்த கபோர்டு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கவர்லாம் இல்லாமல் என்னோடய சாரீஸு, எனக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு, ஏன்னா இப்போ ப்ரெக்னன்சியில் இருக்கிறதுனால எனக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு அதெல்லாமே வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டேன். அஜித் வந்து டெய்லி அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்னால அஜித்துக்கு எதுவும் கவர் போடலை. என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே கவர் போட்டாச்சு. எனக்கு வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்ட் தென் என்னோடய நைட்டிஸு இதுக்கெலாம் மட்டும்தான் வந்து தனியாக கவர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் டெய்லியுமே வந்து நான் வியர் பண்ணுறது அப்படின்றதுனால நான் வியர் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் அண்ட் சாரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் போட்டு இந்த கபோர்டையும் வந்து ட்ரெஸ் கபோர்டையும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் அப்படியே கிச்சனுக்கு வந்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது மேலே எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபாயில் பேப்பர், அலுமினியம் ஷீட்டு, அப்புறம் இது வந்து கட்டரு, இது வந்து எம்டி பாக்ஸஸ்ஸு. இதில் வந்து ஒரு பஞ்சாக நியூஸ் பேப்பர் இருக்குது எதுக்காச்சும் தேவை அப்படின்னா. அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக வந்து மிக்ஸி, 2 மிக்ஸி இருக்குது, 2 செட்டு மிக்ஸிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இது வந்து இந்த மசாலா, இது வந்து ஸ்பைசஸ்ஸு, இது கிளாஸு, செராமிக் ஐட்டம்ஸு, இது முறுக்கு புளியறது, அது மாதிரி தனித்தனியாக வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா யாருக்கு எப்போ என்ன திங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒன்று அம்மாவோ இல்லைன்னா வந்து மாமியாரோ யாராவது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தேன். திரும்ப கிச்சனில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப இதே மாதிரி எழுதி அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த சைடு வந்து டிஃபன் பாக்ஸஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், இங்கே வந்து நட்ஸு, அப்புறம் மசாலா டப்பா, ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதெல்லாமே வந்து எம்டி பாக்ஸஸ். இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கீழே வந்து ஒரு ரேக். அப்படி இந்த தேங்காய் வந்து சீமந்தத்துக்கு வந்து அம்மா சீராக கொடுத்த தேங்காய், அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் எடுத்து யூஸ் பண்ணல, ஏன்னா நேற்று தான் வந்து சீமந்தம் முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு இந்த ரேக்லலாமும் வந்து நியூஸ் பேப்பர் மாற்றிட்டு சாமான் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ வீடு க்ளீனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாமே A to Z வீடு க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சு. இதுக்கு மேலே பேபி வர்றது மட்டும்தான் வந்து வெயிட்டிங். இன்னும் ஒரு 20 days தான். 20 days கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இன்றைக்கி டேட் வந்து என்ன அப்படின்னா 21 ஆகஸ்ட் 20 வந்து டியூ டேட் கொடுத்துருக்காங்க. மேபி ஆகஸ்ட் 20ன்றது ஆகஸ்ட் 10 or 15 அந்த மாதிரி வந்து டெலிவரி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. இதுதான் பாப்பா வர்றதுக்கு முன்னாடியான வீடு க்ளீனிங் பண்ணுற ஒரு vlog. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.